உன்னை கொஞ்சம் பேசணும், வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு ரிப்போர்ட்டரை பாட்டில கொண்டு மண்டையிலே அடிச்சு வயிற்றுல குத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கொடூரமான கோர சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில முஹைதீன் பள்ளிவாசல் தெருவில் பாத்தீங்கன்னா பசீர் அகமது அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட பையன் தான் அந்த முஹைதீன். இந்த ரிப்போர்ட்டர் பிரபல தொலைக்காட்சி ஒண்ணுல வந்து ரிப்போர்ட்டரா வேலை செய்யறாரு. அவர் வீட்டுக்கு ஒரு 3 பேர் போயிருக்காங்க. அவங்க ஒரு கஞ்சா விக்கிற கும்பல் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 3 பேரும் கடந்த திங்கக்கிழமை நைட் இந்த ஹாஜா முஹைதீன் அவரோட வீட்டுக்கு போயிட்டு வெளியில வா கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு கையில வச்சிருந்த ஒரு பாட்டில் எடுத்து மண்டையை உடைச்சு அவர் உடம்பு பூரா குத்தி இருந்திருக்கு. அந்த வீட்டு வாசல்ல நல்லா கருப்பு சட்டை போட்டவன் அவங்க குத்திட்டு இருக்கும்போது அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க குத்திட்டு ஓடி இருக்காங்க. அவர் ரத்த வெள்ளத்தோட அவங்கள துரத்திட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப படுகாயம் அடைஞ்ச அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காப்ல. இது சம்பந்தமா காவல்துறையில வந்து புகார் அளிச்சோம். இப்ப வர ஒன்னும் பெருசா நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. இதுல கொடுமை என்னன்னா, பப்ளிக்கா வீடு ஏறி வீட்டு வாசல்லே வச்சு பாட்டிலால அடிச்சு குத்தி அவரை ரத்த காயம் அடைய வச்சிருக்காங்க. அதுவும் ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த 3 கஞ்சா விற்பனையாளர். அதுவும் போதிய ஆதாரம் இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜே இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது அந்த வீடியோ நான் போடல. இருந்தாலும் அது ரொம்ப கொடூரமா இருக்கு. அவங்க குத்திட்டு அவர் ரத்தத்தோட ஓடுறது. இவ்வளவு ஆதாரம் இருந்தும் அந்த 3 கஞ்சா குடிக்கு பேருக்கு மேல இன்னும் பெருசா ஆக்ஷன் எடுக்கப்படல அப்படின்ற போது இப்ப ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு தொலைக்காட்சியில ரிப்போர்ட்டரா இருக்கிறவருக்கே இந்த நிலைமை. அப்ப பாவம் சாமானிய மக்கள் எல்லாம் என்னடா பண்ணுவாங்க? இவங்க மத்தியில வாழ்றது தினமும் கத்தியில நடக்கிற மாதிரியே இருக்காது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம்.